செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, அப்புறம் பேசுறேன். போடுங்க, சொல்லுங்க என்ன வேணும். தண்ணி பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லையா, இல்ல ஊருக்கே இல்லையா? குடிங்க, எடுத்துக்கோங்க. நீங்க அடுத்து தண்ணி கொடுத்துக்கிறோம் நாங்க. இங்கே சமைச்சதுக்கலாமா? மாவட்ட ஆட்சியரா பொறுப்பேற்ற ஒரு மாசத்திலேயே தன்னுடைய எளிமையான செயலால மக்களை கவர்ந்திருக்காங்க. ஏழுங்களா, அவங்களுக்கு சத்தமா கொடுத்துட்டீங்களா? காட்டுங்க, சாப்பாடு நல்லா இருக்கா? செருப்பு போட்டாதான் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சரிக்கு சமமா நடந்துக்கிற இந்த ஆட்சியருடைய செயல் பலரையுமே கவர்ந்திருக்கு. அரசு பணிகளை கண்ணும் கருத்துமா கவனிக்கக்கூடிய இந்த பிரியங்கா பங்கஜம் யார்? செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, அப்புறம் பேசுறேன். போடுங்க, சொல்லுங்க என்ன வேணும். தண்ணி பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லையா, இல்ல ஊருக்கே இல்லையா? தஞ்சை மாவட்டம் ஆட்சியரா பிரியங்கா பங்கஜம் அப்படின்றவங்க கடந்த ஜூலை மாசம் 22 பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க தன்னுடைய எளிமையான செயலால பலரையுமே கவர்ந்துட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த மாசம் தஞ்சையில நடந்த மாவட்ட ஆட்சியருடைய மக்கள் குறைதீர் கூட்டத்துல பள்ளி குழந்தைகளை பள்ளி சீரோடையோட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ பள்ளி நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேராவூரணி பகுதியில உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் அப்படின்னு ஒண்ணு நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு அரசு பணிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அது தொடர்பான ஆய்வு கூட்டங்களையுமே நடத்தி பொதுமக்கள் கிட்ட மனுவும் பெற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து தெற்கு நாட்டாணிக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கழனிவாசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, இது எல்லாத்திலயும் போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடியில குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதா, போதுமான சாப்பாடு இருக்கா, நல்லா சாப்பிடுறாங்களா அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்டையும் கேட்டிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க குழந்தைங்க கிட்டையும் அவ்வளவு நல்லா கலந்துரையாடி பேசியிருக்காங்க. மக்களோட மக்களா மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு அவ்வளவு நடவடிக்கை எடுத்துட்டு வரக்கூடிய இந்த ஆட்சியருக்கு இப்போ பலருமே அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மூதாட்டி தன்னுடைய வீட்டுல தண்ணீர் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க செருப்பு போட்டாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரையுமே சரிக்கு சமமா நடத்தக்கூடிய இந்த ஆட்சியருடைய செயல் சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, செருப்பு போடுங்க, அப்புறம் பேசுறேன். போடுங்க, சொல்லுங்க என்ன வேணும். தண்ணி பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லையா, இல்ல ஊருக்கே இல்லையா? 4 வீடு 4 வீடு இருக்காங்க. ஏன் நம்ம 4 வீட்டுக்கு மட்டும் தண்ணி நாங்க எங்கல இருந்தா வந்து குடிங்க, எடுத்துக்கோங்க. நீங்க அடுத்து தண்ணி கொடுத்துக்கிறோம் நாங்க. இங்கே சமைச்சதுக்கலாமா? இங்க முட்டை கொடுத்துட்டாங்களா எல்லா குழந்தைக்கும்? எத்தனை பிள்ளைங்க இங்க வந்திருக்காங்கம்மா? 13 பிள்ளைங்க. ஹைட் வெயிட் எல்லாம் எப்படி இருக்கு? 7ங்களா? அவங்களுக்கு சத்தமா கொடுத்துட்டீங்களா? காட்டுங்க, ரெஜிஸ்டர் காட்டுங்க. இதுவே மாட்டீங்க. சாப்பாடு நல்லா இருக்கா?